Hi students, listening practice for today. A pair of crows lived in a tree. Near the tree, a snake lived in a hole. Every time the crows laid eggs, the snake ate them. The crows were very sad and asked a wise fox for advice. The fox told them to steal a piece of jewelry from a nearby palace and drop it into the snake's hole. The crows followed the plan. When the palace guards came looking for the jewelry, they found it inside the snake's hole. While taking it, they saw the snake and killed it. The crows finally lived in peace. புது வார்த்தைகள்லாம் பார்க்கலாம். பேர் அப்படின்னா ஜோடி அப்படின்னு அர்த்தம். நம்ம செருப்பு போறோம் இல்லையா, ஒரு ஜோடி செருப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஒரு பேர் ஆஃப் செருப்பு. பேர்னா ஜோடி. க்ரோனா காக்கா. க்ரோஸ்னா ரெண்டு காக்கா, பேர்னா ரெண்டு வருது இல்லையா, அதனால இது க்ரோஸ். ஸ்னேக்னா பாம்பு, ஹோல்னா பொந்து. பாம்பெல்லாம் பொந்தில் தானே இருக்கும். ஹோல்னா பொந்து, ஓட்டை பொந்து ரெண்டு அர்த்தத்துல வரும். லேய்டுனாக்க இடுறது, அதாவது நம்ம முட்டை இடுறதுன்னு சொல்றோம். எக்குனா முட்டை. ஸோ காக்கா என்ன பண்ணும், முட்டை இடும். ஸோ அந்த இடுறது அப்படிங்கிறது லேய்டுன்னு சொல்லுவாங்க. லேன்னு ஒரு வேர்டு இருக்கு, அது வெர்பு. லேவோட பாஸ்டன்ஸ் லேய்டு. ஸ்டீல்னா திருடுறது. ஜுவல்லரி அப்படின்னாக்கா நகை. நியர்பை அப்படின்னா அக்கம் பக்கத்துல, பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். பேலஸ்னா மாளிகை. டிராப்னாக்கா போடுறது. புட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, புத்துன்னு போடுறது அப்படின்ட்டு, அதே மாதிரிதான் டிராப்னாலும் போடுறது. ஃபாலோட்னாக்கா அது அதன்படி நடந்தது. ஃபாலோட் த பிளான் அப்படின்னாக்கா அந்த பிளான் படி அது நடந்தது. அதுங்க அந்த காக்காங்க நடந்ததுங்க அப்படின்னா. காட்ஸ்னா காவலாளிகள். இதுல எல்லாம் இருப்பாங்க இல்லையா, மாளிகை வாசல் எல்லாம் காவலுக்கு நிற்பாங்க இல்லையா, அவங்களுக்கு காட்ஸ்னு பேர். கில்டுனாக்க கொன்னாங்க. கில்லுனா கொல்றது, கில்டுன்றது பாஸ்டன்ஸ். கில்லுங்கிறது வெர்பு. பீஸ்னா அமைதி. ஓகே, இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுது அப்படின்றத இன்னொரு தடவை ஒன்று தான் கேளுங்க. மெசேஜ் கேட்டுட்டு என்ன அர்த்தம் புரிஞ்சுதுன்றத பாருங்க. நீங்க ஒரு தடவை யோசிச்சதுக்கப்புறம் திருப்பி வீடியோ ரன் பண்ணுங்க. நான் இப்போ தமிழ் அர்த்தம் சொல்ல போறேன். ஒரு ஜோடி காக்காய்ங்க ஒரு மரத்துல வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு பொந்துல ஒரு பாம்பும் இருந்துச்சு. ஒவ்வொரு தரமும் அந்த காக்காய்ங்க முட்டையிடும் போது அந்த பாம்பு வந்து அந்த முட்டை அதை சாப்பிடும். அந்த காக்காய்ங்க ரெண்டும் ரொம்ப சோகமா இருந்தது. அதனால ஒரு புத்திசாலி நரி, ஜேக்கல்னு ஒன்று படிச்சோம் இல்லையா, ஜேக்கல் ஃபாக்ஸ்க்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுதான், எல்லாம் நரி, நரின்னு அர்த்தம். அட்வைஸ்னாக்கா ஒரு அறிவுரை கேட்டது, என்ன பண்றது இதுக்கு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு. அந்த நரி சொல்லிட்டு, நீங்க பக்கத்துல ஒரு மாளிகை இருக்கு, அங்க போயிட்டு ஒரு நகையை திருடிட்டு கொண்டு வந்து அந்த பாம்பு இருக்கிற பொந்துக்குள்ள போட்டுருங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த காக்காய்களும் பண்ணிட்டு அந்த மாளிகையோட காவலாளிகள் வந்து என்ன பண்ணாங்க, இந்த நகையை தேடிக்கிட்டே வந்தாங்க. அப்போ அந்த பொந்துக்குள்ள அதை பார்த்தாங்க. அந்த பொந்துல இருந்து எடுக்கிற சமயத்துல பாம்பு வெளியே வந்தது. பாம்பையும் அடிச்சு கொண்டுட்டாங்க. இப்போ பாம்பு செத்து போச்சு. அதனால அந்த காக்காய்ங்க ரெண்டும் அமைதியா நிம்மதியா வாழ்ந்துருங்க. இதே அர்த்தம் உங்களுக்கும் புரிஞ்சிருந்தா வெரி குட். மறுபடி கேளுங்க. புரிஞ்சோ ஒரு 2-3 தான் திருப்பி திருப்பி கேளுங்க. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி வார்த்தைகள் யூஸ் ஆகுதுன்றது திருப்பி திருப்பி கேளுங்க. கேட்க தான் மனசுல பதியும். அடுத்த வீடியோல மீட் பண்ற வரையிலும் பாய்.